நம்ம இந்த புக்கிங் வெப்சைட்டுக்கு கான்செப்ட் கிரேஸ் அப்படின்ற புக்கிங் வெப்சைட்டுக்கு லாகின் பேஜ் பண்ணியிருந்தோம். ஓகேவா? அந்த லாகின் பேஜ் வந்து ரொம்ப பக்காவாக ஒர்க் ஆகிருந்தது. ஸோ நான் மறுபடியும் உங்களுக்கு அதை ரன் பண்ணுறேன். லாகின் பேஜில் நம்ம இப்போ வந்து லேண்ட் ஆகிட்டு அதோட லாகின் மட்டும் பெர்ஃபார்ம் ஆகும். ஸோ டீபக் நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன். இதுதான் டீபக்கோட டேபு. ஜஸ்ட் நம்ம ப்ளே கொடுத்தா ஓப்பன் கான்செப்ட் கிரேஸ் வெப்சைட் another then click login. பட்டு நடந்துச்சா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கான்செப்ட் கிரேஸ் அப்படின்ற இந்த வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு புக்கிங் வெப்சைட். இந்த வெப்சைட்டோட லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் வேணும்னா நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும். ஸோ நான் இந்த வெப்சைட்டை நான் உங்களுக்கு மேனுவலாக ஆப்ரேட் பண்ணி காட்டுறேன். இதுதான் கான்செப்ட் கிரேஸ் வெப்சைட். ஓகே, டேஷ்போர்டு இப்படி தான் ஷோ ஆகும். இது மெயின் பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாகின் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு பேசிக்கான ஒரு இதெல்லாம் ஆடியோ லான்ச் மியூசிக்கல் ஈவெண்ட்ஸ், ஓகேங்களா? இந்த மியூசிக்கல் ஈவெண்ட்ஸை டிக்கெட் வந்து புக் பண்ண முடியணும். அதுதான் பேசிக்கான ஒரு ஃப்ளோ. ஒரு நார்மல் ஃப்ளோவாக இருந்தாலும் இந்த நார்மல் ஃப்ளோவை என் டு என் ஆட்டோமேஷன் பண்ணலாம். ஓகேங்களா? ஆட்டோமேஷன் டெஸ்ட் ஸ்கிரிப்ட் மூலமாக என் டு என் பண்ணலாம் பிளேரேட்டோட. ஸோ வாங்க பண்ணலாம். இப்போ நம்ம எது வரைக்கும் முடிச்சிருக்கோம்னா, சைனப் பேஜ் ஆல்ரெடி பண்ணிட்டோம், லாகின் பேஜ் ஆல்ரெடி பண்ணிட்டோம். இப்போ சைனப் பண்ணிட்டுக்கப்புறம் டேஷ்போர்ட் ஷோ ஆகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். ஓகேவா? அதுக்கு நம்ம அதே கோட் தான் ரன் பண்ணுறோம். இது npx playlet test login.specனா பர்டிகுலராக நான் இந்த ஃபோல்டரை மட்டும் நேவிகேட் பண்ணுறேன். ஹெட்டட்னா நம்மளுக்கு யூஐ ஷோ ஆகுதுங்களா? இப்போ இந்த யூஐயில் நான் வந்து டீபக் பண்ணுறேன். பாருங்கள், டீபக் பண்ணும்போது லாகின் பட்டன் கிளிக் அண்ட் தென் இந்த லாகினோட இன்டர்ஃபேஸ் நம்மளுக்கு ஷோ ஆகுதுங்களா? இதில் இமெயிலை என்ட்ரு பண்ணுறேன், daniel@gmail.com இமெயில். பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கிறேன், லாகின் ஆகுது. இதில் என்ன ஷோ ஆகுது எரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாகின் வந்து வேலிட் க்ரெடென்ஷியல் வந்து கொடுங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, முதலிருந்து இந்த மாதிரி பிரச்சனை வர்றதை தவிர்க்கணுன்றதுக்காக தான் சைன் அப் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ சைன் பண்ணிக்கலாம். இந்த யூஐயூஎக்ஸ் வந்து ஷோ ஆகுது காட்டாது மக்களே, ஏன்னா நம்ம இதுக்கு வந்து பேரட் கான்ஃபிகரேஷனில் ஹெட்லெஸ் வந்து ட்ரூன்னு கொடுத்துருக்கோம். இதை நம்ம ஃபால்ஸ்ன்னு மாற்றி இருந்தோம்னா இதோட யூஐயூஎக்ஸ் நமக்கு ஷோ ஆகியிருக்கும். இப்போ நமக்கு யூஐயூஎக்ஸ் வந்து ஷோ ஆகாமல் டெஸ்ட்டு மட்டும் ரெண்டாவது பாருங்கள். இதோட யூஐயூஎக்ஸ் வந்து பேக் எண்டில் ரெண்டாயிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? டோன்ட் வரி. ஸோ சைன் அப். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, அதே டெஸ்ட் ஸ்கிரிப்டை ரன் பண்ணுறோம். npx playlet test login.spec.js அப்படின்ற ஹெட்டட் மோடில் வச்சு ரன் பண்ணுறோம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். நான் டீபக் பண்ணுறேன். டீபக் பண்ணும்போது எனக்கு கிளிக் ஆகுது, ஹேம்பர்கர் கிளிக் ஆகுது லாகின் பேஜில், இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட். இப்போ என்ன கேட்குதுன்னா அதே தான் கேட்குது, கரெக்டான பாஸ்வேர்ட்ஸை கொடுங்க அப்படின்னு கேட்குது. கரெக்டாக தான் இருக்குது, ஏன் இப்படி ஆகுதுன்னு தெரியல. சரி, இது ஒரு சின்ன ஃபயர் பேஸ் இஷ்யூ தான். ஓகே, இப்போ பட் நம்ம ஸ்கிரிப்ட் ஆனால் பக்காவாக ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இஷ்யூ வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த இஷ்யூ ஒன்றும் இல்லை, இந்த பாஸ்வேர்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாஸ்வேர்டு வந்து நாட் வேலிடாக இருக்குது, அதுதான் பிரச்சனை. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், வேலிடாக கொடுக்குறோம். இப்போ இந்த இடத்துல டெஸ்ட் டாட் ஒன்லி அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து டெஸ்ட் டாட் ஸ்கிப்னு கொடுத்துக்கலாம். இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். நான் ஜஸ்ட்டு இந்த கமெண்ட்டை மட்டும் ரன் பண்ணுறேன். என்னாச்சு? டோன்ட் வரி. 2 டெஸ்ட் ரன் ஆகும். டீபக் வந்து நான் ஏன் எல்லாத்துக்கும் வைக்கிறேன் அப்படின்னா, இஸ் நெசசரி. ஓகேவா? ஸோ இது ஸ்கிப் ஆகிடுச்சு. ஏன் ஸ்கிப் ஆகிடுச்சுன்னா, நான் வந்து லாகின் பண்ண விரும்பலை, நான் ஒன்லி சைன் அப் தான் பண்ண விரும்புகிறேன். ஸோ இப்போ நம்ம சைன் அப் பண்ணதில் என்ன போட்டிருக்கோம், டேனியல் ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் போட்டிருக்கோம். ஓகேவா நம்பர்களே? இப்போ மக்களே இதை டீபக் பண்ணுவோம்.
ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம எப்படி லாகின் அண்ட் சைன் அப் பண்ணுறது ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இப்போ யா இங்கே நம்ம டிபக் பண்ணலாம். எப்படி ஒர்க் ஆகுது? ஃபயர்பேஸ் எரர் ஆத் வேலிட் கிரெடென்ஷியல்ஸ் அப்படின்னு காமிக்குது. இது ஏன் எப்படி காமிக்குது அப்படின்னு தெரியல.